இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஆலெக்ஸ்ங்கிறவன் மானா பெர்னான்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சோல் அப்சர்வ் பண்ணி அன்டெட் மான்ஸ்டர்ஸ உருவாக்கி இருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன ஒரு அருவருப்பான நெக்ரோமன்சர், பதிலுக்கு அவனும் ஒரு எஸ்ராங்கர் கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது கரெக்டா தான் இருக்கு, ஏன்னா என்னுடைய மேஜிக் பவரை எதிர்த்து நின்னுட்டு இருக்கியே. அது மட்டும் இல்ல, அந்த பிளைட்ல நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் இன்னும் மறக்கல. இப்போ ஸ்ட்ரெயிட்டா என்னோட மாஸ்டர் கிட்ட இருந்தே ஆர்டர் வந்ததுனால இதுக்கப்புறமும் நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண அந்த அன்டெட் அனுப்புறான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து வேகமா தப்பிச்சிடுறான். உடனே ஆலெக்ஸ் வந்துட்டு நீ கொஞ்சம் வேகமா தான் இருக்க, சரி உன் கூட இருந்தாலே ஒரு குட்டி பொண்ணு அவ எங்க? உடனே ஹீரோ வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி அருவருப்பான விஷயங்கள்லாம் பிடிக்காது, அதனால தான் அவ இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவளுடைய பிசிக்கல் பாடிய நான் ரிலீஸ் பண்ணனா என்னுடைய மானாவை நான் அதிகமா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மானா ஃபர்னன்ஸ்குள்ள நான் இருக்கிறதுனால அது என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கு. நான் எவ்வளவு தாமதப்படுத்துறேனோ நிலைமை இன்னும் மோசமா தான் போய் முடியும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைட்டை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேவ் ஆஃப் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ணிட்டு கண்ணுமைக்கு நொடியில அங்க இருக்க அன்டெட் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான். உடனே ஆலெக்ஸ் வந்துட்டு நிஜமாலே நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்ட, உன்னுடைய மூவ்மெண்ட்டை என்னால பார்க்க கூட முடியல, பட் இருந்தாலும் என்கிட்டயும் இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஹியூமன்ஸ் உடைய சோலை உறிஞ்சு இன்னும் அன்டெட் மான்ஸ்டர்ஸ் வர வைக்கிறான். உடனே ஹீரோ வந்துட்டு இவனுடைய பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இங்க இருக்க பீப்புளுடைய சோலை உறிஞ்சு நிறைய அன்டெட் மான்ஸ்டர்ஸ் உருவாக்கிட்டே இருப்பான் அன்டில் இவனுடைய ஆப்போனன்டோடைய மானா தீர்ற வரைக்கும். மோஸ்ட்லி எல்லா நெக்ரோமேன்சரும் இந்த ஒரு யுக்தியை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுடைய அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வந்துட்டு இதுதான் உன்னுடைய ட்ரம் கார்டா, அப்போ அதுங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே அதுங்களை நான் அழிச்சிடறேன்னு சொல்லிட்டு டேலைட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்த ஆலெக்ஸும் இந்த ஸ்கில்ல நீ யூஸ் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல நானுமே இது எல்லாத்தையுமே பார்த்தேன். என்னுடைய அப்சர்வேஷன் கரெக்ட்னா நீ அந்த ஸ்கில்ல சார்ஜ் பண்ணும் போதே நான் உன்னை அட்டாக் பண்ணா கண்டிப்பா நீ டிஃபீட் ஆயிடுவ அப்படின்னு அதுங்களை அட்டாக் பண்ண சொல்ல என்ன ஆச்சு என்னுடைய மான்ஸ்டருக்கு, ஏன் அதுங்க மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்குங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா அவனுடைய ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அசையாத மாதிரி அதுங்களுடைய காலை ஃப்ரீஸ் பண்ணிருக்கான். உடனே ஆலெக்ஸ் வந்துட்டு அந்த பிளாஷ் லைட் மூலியமா என்னை திசை திருப்பிட்டு நான் எதிர்பார்க்காத நேரத்துல இதுங்களுடைய காலை ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்க ஹீரோவும் சார்ஜ் பண்ணி வச்சிருந்த அந்த பிளாஷ் லைட்டை லான்ச் பண்றான். இதன் மூலியமா அங்க இருக்க எல்லா மான்ஸ்டரையும் அழிச்சிட என்னால இதை நம்ப முடியல, என்னுடைய எல்லா மான்ஸ்டர்ஸையும் நீ அழிச்சிட்டியாங்கிறப்போ ஹீரோ அவன் பின்னாடி வர அதை கவனிச்சு அவனும் ஏதோ ஒரு பொருளை ஹீரோ மேல வீசுறான். பதிலுக்கு அவனும் அதை 2 துண்டா வெட்டி போட்டுட ஆலெக்ஸ் வந்துட்டு என்னால இதை நம்ப முடியல, நான் எப்படி இதுல தோத்தேன், எனக்கு தான் இதுல அட்வான்டேஜ் அதிகமா இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்து நான் சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும், என்னுடைய மாஸ்டர் கூட போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்ல வர உடனே ஹீரோவும் அவன் கையில இருக்க அந்த டேகரை தூக்கி எறிஞ்சு அந்த ஆலெக்ஸ் உடைய ஹார்ட்டை 2ஆ பொளந்துடுறான். இவ்வளவுத்தையுமே பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சியா, இந்த இடத்துல நீ எப்படி சாக போறன்னு நான் சொல்லட்டுமா, அடுத்த 30 நிமிஷத்துல உன்னுடைய லங்ஸ்குள்ள பிளட் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும், அது ஃபுல் ஆனதும் மூச்சு விட முடியாம ரொம்பவே சஃபகேட் ஆவ, நெருப்பால சாகிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூச்சு திணறி சாகிறது தான் ரொம்பவே பெயின்ஃபுல்லான டெத் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு விஷயத்த வெளியில எடுக்கிறான். நீ மட்டும் டெமானிக் அசோசியேஷனை பத்தி இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலெக்ஸ் பிளைட்ல கொடுத்த அதே எலிக்சரை எடுத்து காட்டுறான். இதை பார்த்த ஆலெக்ஸும் கண்டிப்பா இதை நான் குடிச்சேனா நான் உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெமானிக் ஹியூமனை பத்தி சொல்ல வரான். அவனுடைய தொண்டை பிளாக் ஆயிருக்கிறதுனால எதையுமே சொல்ல முடியல. உடனே எழுதியாச்சு காட்டலாம்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ண ஹீரோ வந்துட்டு அவன் எழுதாத மாதிரி காலை வச்சு மிதிச்சுட்டு என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல போலயே, அப்போ என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே ஆலெக்ஸ் வந்துட்டு இவனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட இருந்து தேவையில்லை, எப்படியுமே என்ன கொல்லதான் போறான் அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறத்துல இருந்து இது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலெக்ஸ் உடைய விசிட்டிங் கார்டை அங்கேயே போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். போற வழியில அந்த இடத்துல இருக்க சில பொருளை பார்த்துட்டு அடிச்சது ஜாக்பாட்னுட்டு அங்க இருக்க ஒரு பாக்ஸையும் அந்த ரெப்டைலுடைய ஹார்ட்டையும் ஃபியூஷன் மூலியமா கம்பைன் பண்ணி அதன் மூலியமா ஹியூஜ் ஸ்பேஸ் இன்வென்டரிய உருவாக்குறான். அது மொத்தமா 5 டன் அளவுக்கு ஸ்பேஸ கொண்டது. உடனே ஹீரோ பின்னாடி ஒரு குரல் கேட்க போச்சு வசமா மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஏலத்தை நடத்தின ஹோஸ்ட் தான் அங்க இருக்காரு. என்னையும் என் பையனையும் காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. இத பார்த்த ஹீரோவும் அந்த ஹோஸ்டோட பையன் தான் இவனான்னு நினைக்க உடனே ஹீரோவும் தயங்கிக்கிட்டே இங்க இருக்க ஐட்டம்லாம் நான் பணம் கொடுக்காமலாம் எடுத்துட்டு போக நினைக்கல அப்படின்னு சொல்ல வர பதிலுக்கு அந்த ஹோஸ்டும் நான் மயக்க போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைட்டை பார்த்தேன், நீங்க தான் எங்களை காப்பாத்தணுங்கிறதுனால அதனால நீங்க பண்ண விஷயத்த நான்
ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். உடனே ஹீரோவும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இதோட இந்த சாப்டரும் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கேத்தரல் ஆஃப் அபோரன்ஸ் சொல்லக்கூடிய இடத்த தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு பொண்ணு போயிட்டு இருக்க, அங்க இருக்க நிறைய டிராப்ஸ் ஆக்டிவேட் ஆகி அந்த பொண்ணை அட்டாக் பண்ண அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இங்க இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்பவே அனாயிங்கா இருக்கு. ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த இடத்துக்கு வரும்போதும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கணுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் போதும் இல்லைனா எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காத, ஆல்ரெடி அந்த இடியட் ஆலெக்ஸ் வேற இறந்துட்டான்னு கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஆலெக்ஸ பத்தி தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா இவங்களும் டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. உடனே மெலிசா வந்துட்டு கத்திய அவன் மேல வச்சுட்டு நீ கடுப்பா இருந்தா என்ன இல்லனா எனக்கு என்ன அப்படிங்கிறப்ப பதிலுக்கு அவனும் நான் நல்ல மூட்ல இல்லனா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். இதே நேரத்துல போதும் நிறுத்துறீங்களான்னு அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் வர மாஸ்க் போட்ட ஒருத்தனும் அங்க வரான். 10 வருஷமா நீங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஒருத்தர் கொல்லணுங்கிற எண்ணத்தோடவே இருக்கீங்க? நான் உங்க ரெண்டு பேரையும் எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னா, புதுசா பிளாக் லிஸ்டட்ல ஒரு பிளேயர் ஆட் பண்ணிருக்கோம், அவனுடைய பேர் தான் கேங் ஜூனியர். உடனே மெலினா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த கேம் நிறைய விளையாடி இருப்பான், இருந்தாலும் அவனும் மத்த பிளேயர்ஸ மாதிரி தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. பதிலுக்கு அந்த மாஸ்க் போட்டவனும் அதுக்காக எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது, மேபி அவன் நம்மளை விட ஹையரான ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். பதிலுக்கு அந்த மெலனா வந்துட்டு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அளவுக்கு இந்த கேமை வேற யாரும் விளையாடி இருக்க முடியாது. பதிலுக்கு அந்த மாஸ்க் போட்டவனும் மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இதை சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அந்த கேன் ஜூனியக்க நீங்க ரொம்ப குறைவா எடை போடுறீங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு செட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க, இந்த வாட்டி நம்மளுடைய பிளான் ஃபெயிலியர் ஆக கூடாது, அதுக்காக நீங்க போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே நேரத்துல ஒரு பிளாட்டை காட்ட அந்த இடத்துல ஒரு லேடி ஆப்போனண்ட்ட பொழந்து கட்டிட்டு இருக்கா. அப்புறம் தான் தெரிய வருது இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்னு. அந்த இடத்துல இருக்கிறது நம்ம இயான்வாவும் தாமினும் தான். அதுக்கப்புறம் இயான்வா இங்க வந்து பாருன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க டேப காட்டுறான். அதுல நம்ம ஹீரோ தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டரோட ரைட லைவ் டெலகாஸ்ட் போட்டிருக்கான். இதுல ஏதோ ஒண்ணு அன்யூஷுவலா இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு இயான்வாவும் இது இந்த தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்டு ட்ரீ டெம்பிள் தானே. பதிலுக்கு அவனும் கரெக்டா சொன்னேன், பாஸ்ட்ல இது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு, இந்த ட்ரீ கேக்குற 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா எபிலிட்டி இருக்க ஒரு ஐட்டத்தை ரிவார்டா கொடுக்கும். ஆனா இதுல இருக்க அந்த பிரச்சனையே அது கேக்குற அந்த கொஸ்டின் தான், அது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். இதே நேரத்துல இந்த லைவ பாக்குற எல்லாருமே அன்னோன் மாதிரி காஸ்பிளே போட்டுட்டு யாரோ ஒருத்தன் தேர்ட் ஃப்ளோருக்கு போறான் அப்படின்னு வேடிக்கையா பேச ஆரம்பிக்க உடனே அந்த ட்ரீயும் இந்த இடத்துல ஹியூமனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதான் வந்தியான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஆமா உன்னால முடிஞ்ச பெஸ்ட் ஷாட்டை கொடுங்கறான். பதிலுக்கு அந்த ட்ரீயும் அப்ப சரி, என்னுடைய 3 கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ணிட்டனா என்னுடைய மேப்பிள் லீஃப்ல இருந்து ஒரு லீஃப உனக்கு கொடுப்பேன், இன்கேஸ் ஒரு கொஸ்டினுக்கு நீ தப்பா ஆன்சர் பண்ணிட்டாலும் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு ஜெயிண்ட் மாதிரியான ஸ்டாச்சுவா வர வைக்குது. என்னுடைய முதல் கேள்வி, சீ வாட்டர்ல வாழக்கூடிய கெல்கான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் எவ்வளவு ஆழத்திலையும் என்ன டெம்பரேச்சர்லயும் வாழும், இத வாட்ச் பண்ணிட்டு இருக்க தாமினோ என்ன இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோவும் அது 175 மீட்டர் ஆழத்திலையும் 1.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லயும் வாழும். அடுத்த கேள்வியை கேளு. பதிலுக்கு அந்த ட்ரீயும் நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட்னு நான் சொல்லவே இல்லையே, நான் சொன்னதுதான் கரெக்டான ஆன்சர்னு நல்லாவே தெரியும், நீ அடுத்த கேள்வியை கேளு. ஃபைன், ஆனா அடுத்த கேள்வி அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலினுடைய ஸ்பாஞ்ச் பாடியை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அதை வெளியில எடுக்கிற அந்த ப்ராசஸ எக்ஸ்பிளைன் பண்றான் டீட்டெயிலா. பதிலுக்கு அந்த ட்ரீயும் பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டேன். என்னுடைய 3வது கொஸ்டின், ஜெயிண்ட் ஈகிளை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்ப, அது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இனப்பெருக்கம் பண்ணும், அந்த டைம் எப்போன்னு உன்னால சொல்ல முடியுமா? இந்த டவருக்குள்ள எந்த ஒரு நாள்ல பனி பொழிய ஆரம்பிக்குதோ அந்த நாள் தான் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த ட்ரீயும் நீ கரெக்டா சொல்லிட்ட, ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹியூமன் என்னுடைய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கேன். உடனே இந்த சாட் பாக்ஸ்ல இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமா இந்த குவிஸ ஒருத்தன் வின் பண்றத நான் பாக்குறேன். பதிலுக்கு இன்னொருத்தனும் அப்ப இவன் தான் உண்மையான அன்னோனா இருப்பானோ அப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்க அந்த ட்ரீ வந்துட்டு உன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்கு என்னுடைய மேப்பிள் லீஃப்ல ஒன்ன கொடுக்குறேன், என்கிட்ட மொத்தம் 3 இருக்கு, உனக்கு எது வேணும், ரெட்டா எல்லோவா கிரீனா? இதுல ரெட் லீஃப் வந்துட்டு ஹீரோடைய ஃபயர் ஆட்ரிபியூட்டை இன்க்ரீஸ் பண்ணும், எல்லோ லீஃப் வந்துட்டு ஹீரோடைய டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், கடைசியா கிரீன் இது வந்துட்டு ஹீரோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். உடனே இதை பார்த்துட்டு இருக்க இயான்வா வந்துட்டு அவன் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க பாஸ மீட் பண்ண போறான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த மொமெண்ட்ஸ்
ஸ்பீடா தான் எடுப்பான் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த ஆர்டினரி லீஃப்லாம் தேவையில்ல, எனக்கு ஸ்பெஷலான ஒண்ணு வேணும், அது உன்கிட்ட தான் இருக்கு, அந்த ஹிடன் பிளாக் லீஃப். இதை கேட்ட அந்த ட்ரீயும் அந்த பிளாக் லீஃப பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு ஷாக் ஆக, என்னால உனக்கு அதை கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா வேணும்னா நீ ரெட் லீஃப் எடுத்துக்கோ, அது கூட கிரீன் லீஃபையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹானரபிள் ட்ரீ ஆன நீ ஸ்டார்டிங்ல நான் என்ன கேக்குறேனோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த, இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சொல்றேன். இங்க பாரு, என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பிளாக் லீஃப கொடுத்துரு. அப்படி ஒருவேளை நீ கொடுக்க மறுத்துட்டனா உன்ன மாதிரியான ஆனரபிளான ட்ரீ எல்லாத்தையுமே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்ல, உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட இங்க நடந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல. இதை கேட்ட அந்த ட்ரீயும் பயந்து போய் ஹீரோ கிட்ட அந்த பிளாக் லீஃப கொடுத்துடுது. இதுடைய ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்தி ஆப்போனண்ட்டை ஹீரோ அட்டாக் பண்ணானா 1% அடிஷனல் டேமேஜ நம்ம ஹீரோவால கொடுக்க முடியும் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை பயன்படுத்துறப்ப. இதே நேரத்துல இந்த கரப்ஷன் எஃபெக்ட் வந்துட்டு ஹீரோக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது, அதுக்கு நேர்மாறா ஆப்போனண்ட்டுக்கு சரியான டேமேஜ கொடுக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு எனக்கான ஃபைனல் பசில் பீஸும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இது நான் கிளம்புறதுக்கான நேரம், உங்களெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அங்க இருக்க அந்த ஜெயின் ஸ்டாச்சு கூட சண்டை போட போறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே 3rd ஃப்ளோருக்கான டஞ்சன் கேட்ஸை தான் காட்டுறாங்க. அதை 2 பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ சோலோவை தானே உள்ள என்டர் ஆவான்னு சொல்லியிருந்தான். இதே நேரத்துல இவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடலாம்ல, ஏன்னா எந்த ஒரு பைத்தியக்காரனும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டான். உடனே கூட இருந்தவனும் நமக்கு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ண போறோம், சோ தேவையில்லாம கொஸ்டின் பண்ணாம உனக்கு கொடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க பார்த்தா கூட இருந்த மத்த ஆளுங்களை காணும். எல்லாருமே எங்க போயிட்டாங்கிறப்போ தரைக்கு அடியில இருந்து ஒரு ஷேடோ பவர் இவங்களை கட்டி போட, இங்க இருக்கிறவங்களுடைய உயிர் சக்திய முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ள நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும். அந்த அண்ணன் ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சிட்டான், அவன் கதையை உள்ளேயே வச்சு முடிக்கணும்னு அந்த டெமோனிக் அசோசியேஷன்ல இருக்கிற செட்ரிக் தான் சொல்றாரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஜெயின் ஸ்டாச்சு எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான். இதே நேரத்துல இத லைவ்ல பாத்துட்டு இருக்க மத்த எல்லாருமே இவனால பாஸ் மான்ஸ்டரை தூக்கடிக்க முடியுமாங்கிறப்போ ஒரு சில பேர் பாசிட்டிவா சொன்னாலும் மத்தவங்க எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லப்பாங்கிறாங்க. பதிலுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவும் நீங்க என்ன நம்புறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா. இதை பார்த்தவங்களும் அவன் நம்ம கிட்டயே பேசுறான், ஒரு நிமிஷம் அவனுடைய வியூவர்ஸ் கிட்டயே ஏன் இப்படி எல்லாம் பேசுறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், தேவைன்னா பாருங்க இல்ல கிளம்பி போயிட்டே இருங்க. எந்த ஒரு யூடியூபரும் அவங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஆர்ஷா பேசினாலுமே இதை பாக்குற நிறைய வியூவர்ஸ்க்கு அவனை பிடிக்கதான் செய்யுது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க ஏதோ பிளாஸ்ட் ஆகுறத பார்த்துட்டு இங்க வேற யாரோ இருக்காங்க போலியன்னு சொல்லிட்டு அந்த லைவை கட் பண்ண போக அதுல இருந்த வியூவர்ஸும் எதுக்காக இப்படி பண்ற, இந்த லைவை 1 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் திரும்ப அந்த லைவை எப்போ போடுவ, டைம் ஆச்சு சொல்லிட்டு போன்னு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த லைவை கட் பண்ணிடுறான். இதே நேரத்துல 3rd ஃப்ளோர்ல இருக்க அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி டஞ்சனுக்குள்ள வந்த அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அவங்க கிட்ட இருக்க அந்த நெக்ரோமன்சர் பவரை யூஸ் பண்ணி அன்டெட்ட வர வச்சு அதுங்க மூலியமா அந்த ஸ்டாச்சு கூட சண்டை போட வைக்கிறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கிற ஃபைட் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்க, இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோவும் இந்த டெமானிக் ஹியூமன்ஸை சேர்ந்தவங்க அந்த ஸ்டாச்சுஸ்க்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இல்ல உண்மையை சொல்லணும்னா பெட்டராவே சண்டை போடுறாங்க. உடனே டெமானிக் ஹியூமன்ஸும் இந்த பேட்டில்ல நம்ம கைதான் ஓங்கி இருக்கு, எல்லாருமே இன்னும் புஷ் பண்ணுங்க, இந்த பேட்டில்ல நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒருத்தனை லாங் ரேஞ்ச்ல இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. உடனே ஷீல்ட போட்டு அந்த அட்டாக்க பிளாக் பண்ண எந்த இடத்துல இருந்து இந்த அட்டாக் வருதுன்னு பார்க்க தூரத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பாத்துடுறாங்க. அந்த மாஸ்க் பர்சன் அவன் அங்கதான் இருக்கான், அதுவும் தனியா வந்திருக்கான், அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அன்டெட் ஆர்ச்சர்ஸ அட்டாக் பண்ண சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி போயிட்டு அந்த அட்டாக் எல்லாமே அந்த ஸ்டாச்சு வாங்கிக்கிற மாதிரி பண்றான். அடுத்த நிமிஷமே பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரை ஆக்டிவேட் பண்றான். இது ஒரு டிவைன் பவர்ங்கிறதுனால அன்டெட் மேல எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் பண்ணிட இவ்வளவு நேரம் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அந்த அன்டெட்டுடைய கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. சீக்கிரம் நமக்கு டைம் இல்ல, இழந்த கண்ட்ரோலை திரும்ப அடைய பாருங்க அப்படிங்கிறப்போ அந்த அன்டெட் இவங்களையே அட்டாக் பண்ணுது. உடனே இவங்களும் செட்ரிக் கிட்ட போயிட்டு நம்மளுடைய டீம் 3 முழுசா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பதிலுக்கு அவனும் நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த அன்டெட கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக 4 டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி டீம் 3 டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, டீம் 1 டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இவங்க அந்த அன்டெட கண்ட்ரோல் பண்றதுக்காக போட்டிருந்த அந்த ஃபார்மேஷன் டெஸ்ட்ராய் ஆயிடும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நான் இங்க இருக்கேன், நீ இவ்வளவு ஸ்லோவாலாம் இருந்தா என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அங்க பேட்டில் டைப் மூவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாச்சு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர, இதை பார்த்த டெமானிக் ஹியூமன்ஸ் எல்லாருமே அவன் நம்ப இருக்க திசையா ஓடி வரான்னு
பண்றான்னு சொல்ல, தயவு செஞ்சு அவனை யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அவங்க பின்னாடி வந்துட்டு உங்களால அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே ஓடி வந்த அந்த மோய் அவங்க இருக்க இடத்த நோக்கி ஒரு ஜம்ப் பண்ண, அங்க இருந்த டீம் ஒன்னும் டெஸ்ட்ராய் ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்மள சரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு செட்ரிக் கிட்ட ரிப்போர்ட் பண்ண, நான் தான் சொன்னேன்ல இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு, இவன் எதுக்கு நம்மளுடைய பிளான் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் ஆஃப் பிரமிட்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாரு. இத பார்த்த மத்தவங்களும், சார் செட்ரிக் இந்த ஸ்கில்ல நீங்க இங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாஸ் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட போதுமான மானா இருக்காது. உடனே செட்ரிக் வந்துட்டு, எல்லாரும் வாயை மூடுங்க, என்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இவனை நான் கொல்லதான் போறேன் அப்படின்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணிட்டு அவைக்கன்னு சொல்ல, அந்த இடத்துல மம்மி மாதிரியான அன்டெட் வருது. செட்ரிக் பக்கத்துல இருக்கவனும், ஆர் யூ ஆல்ரைட் சார்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் அதிகமா புஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கிட்ட வரியான்னு சொல்ல, சடனா அவன் ஷோல்டர்ல கைய வச்சு அவனுடைய லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்றான். இதை பார்த்த ஹீரோவும், இந்த கிரேசியான ஆளு அவனுடைய டீமோட்டுடைய லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்றானா அப்படிங்கிறப்ப செட்ரிக் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றான். உடனே ஹீரோவை பார்த்து, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ, இப்போ நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த செட்ரிக் வந்துட்டு, என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்மியை பத்தி நீ என்ன நினைக்கிற, என்னுடைய மம்மி சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்க அந்த பேண்டேஜ் அது ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல எலாஸ்டிக் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும், இதை யூஸ் பண்றதன் மூலமா அவங்களால அட்டாக்கும் பண்ண முடியும், டிஃபெண்டும் பண்ண முடியும், இதுங்களை தேர்ட் ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டருக்காக தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், பட் இதை வச்சு உன்னை நான் கொண்டுட்டேன்னா அதுவே எனக்கு பெரிய ரிவார்டு மாதிரி, சோ இங்கேயே செத்து தொலை அப்படிங்கிறப்ப, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மெலினாவும் அவளுடைய கூட்டாளியும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விடவுமே அந்த மாஸ்க் போட்டவன் ரொம்ப பெட்டரா இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு செட்ரிக் இந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்றத நான் பாக்குறேன். பதிலுக்கு அவன் பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே சூப்பர். ஆனா அதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து ஓடி இருக்கணும். அவனுக்கும் அவன் எதிரிக்கும் நடுவுல இருக்க அந்த பவர் டிஃபரன்ஸ் அதை அவன் நோட் பண்ணாம விட்டுட்டான். செட்ரிக்குடைய யூனிக் எபிலிட்டிய மத்த அன்டெட் மான்ஸ்டர் மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டான் போல. சரி, இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது செட்ரிக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படாது. உடனே மெலினாவும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்துட்டு அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ, நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வர எல்லா அட்டாக்ல இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அப்படியே இதுக்கு முன்னாடி அந்த கேம்குள்ள இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒருத்தர் பேசியிருப்பாரு, உன்னுடைய ஸ்வாட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா அதுல இருக்க குறை என்னன்னு பார்த்தனா உன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா போடுறதுனால அதோடைய ஃபோர்ஸ் தடைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோப் எடுத்துக்கோ, ஒரு உண்மையான மாஸ்டரால கம்மியான ஸ்ட்ரென்த்தை வச்சு அதிகமான ஃபோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். கரெக்டான அளவுக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ லான்ச் பண்ணனா அது ரொம்பவே மேசிவா இருக்கும். இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்கை பெண்டுலம் ஸ்பிரிட் ஸ்வாட்ல நீ யூட்டிலைஸ் பண்ணி பாரு அப்படின்னு அந்த கேம்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. அந்த டெக்னிக்கை நம்ம ஹீரோ இங்க யூட்டிலைஸ் பண்ண அந்த ஸ்வாடுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லிமிட் அதிகமாகுது. இதனால ஹீரோடைய மானா அதிக அளவுல வெளிப்பட, இதை பார்த்து செட்ரிக்கும் இந்த அளவுக்கு மானா ஃப்ளோ ஆச்சுன்னா அவனை சுத்தி இருக்க சரௌண்டிங் எல்லாமே அவன் பக்கமா இழுக்க ஆரம்பிக்கும். பெண்டுலம் ஸ்பிரிட் ஸ்வாட் ஆர்ட் 5th மூவ் ஆக்டிவேட் பண்ண அந்த அளவுக்கு மேசிவான ஒரு பவர்னால ஹீரோவை சுத்தி இருக்க அந்த மம்மி எல்லாமே அந்த பவரால அப்சர்வ் பண்ணப்படுது. இதை பார்த்து செட்ரிக்கும் எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனான்னு யோசிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த மேஜிக் மூலியமா ஒரு ஷீல்டை கிரியேட் பண்றாரு. ஆனா ஹீரோ ரிலீஸ் பண்ண அந்த பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த ஷீல்டே பிரேக் ஆயிடுது. அப்படியே அந்த செட்ரிக்கையும் தூக்கி எரிஞ்சிட, இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இங்க இருந்து ஓடி ஆகணும், இந்த பேட்டில்ல கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது, யாராச்சும் அவனை தடுத்து நிறுத்துங்க, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு கேட்க, உடனே ஹீரோ வந்துட்டு, எப்படி உன்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி நீயும் நடந்துக்கிற, ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல ஆட வேண்டியது, அதுக்கப்புறம் தோக்க போறோம் தெரிஞ்சவனையும் அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டியது, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே அலெக்ஸ் உன்கிட்ட இருந்து தான் கத்துட்டு இருந்திருப்பான் போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செட்ரிக்கும் இவன் தான் கேன்ஜூனிக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறான். உன்னுடைய ஸ்டூடெண்ட் அங்க ரொம்ப தனியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அங்க அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், சோ உன்னையும் துணைக்கு கூப்பிடுறான் போல, மறக்காம அலெக்ஸ நான் கேட்டதா சொல்லு அப்படின்ட்டு அவனுடைய ஃபயர் எலிமெண்ட் ஆக்டிவேட் பண்ணி அவனை அங்கேயே பொசுக்கி தள்ளிடுறான். இதே நேரத்துல டீம் 3 and 4ல இருக்க அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் அவங்க இன்னுமே அந்த அன்டெட கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சடனா அதுங்களுக்குள்ள இருக்க அந்த விட்டாலிட்டி பவர் வெளியில போக, இதை பார்த்த மத்தவங்களும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா செட்ரிக் டிஃபீட் ஆயிட்டாரா அப்படிங்கிறப்போ, இவ்வளவு நேரம் அந்த ஸ்டாச்சுவை தாக்கு பிடிச்சது இந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸ் தான், இப்போ அதுங்க இல்லங்கிறதுனால அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே டெமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்றாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு போக, அந்த பெண்டுலம் ஸ்பிரிட்டை நான் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், மானா ரெக்கவரி போர்ஷனை ஸ்டோர்ல இருந்து வாங்குறான்.
வரும். அப்படியே அதை யூஸ் பண்ணி மானா பவரை ரீகெயின் பண்ணிக்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் போகலனா அது எனக்கு ரொம்ப பெரிய லாஸா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது பாரா இந்த ஷீல்டு அங்க இருந்து இவ்வளவு தூரத்துல வந்து விழுந்திருக்கு. நான் கேம்ல இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஷீல்டை வச்சு நிறைய தடவை ப்ளே பண்ணிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல அந்த டெம்பிள காட் பண்ற போர் ஹெவன்லி கிங் அந்த இடத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோவும் சண்டை போட ரெடியா இருக்க இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.